குடும்பத்தினர் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இந்த இனிய காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. சிந்திக்க சில நிமிடங்கள் வாயிலாக இனி தொடர்ந்து காலையில் உங்களை சந்திக்க இருக்கிறேன். சில சிந்தனை விதைகளை விதைக்க இருக்கிறேன். மகாபாரதத்தில் தருமனுக்கும் யட்சனுக்கும் இடையே நடைபெற்றதாக ஒரு உரையாடல் ஒன்று உண்டு. ரொம்ப பிரமாதமான பகுதி. நான் பல முறை படித்திருக்கிறேன். இந்த முறை படித்த போது உங்களோடு அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் எனக்கு ஏற்பட்டுச்சு. அதனால் தான் நான் இதை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பாண்டவர்கள் வனவாசம் முடிந்து மறைந்து வாழ வேண்டிய காலகட்டம். அப்படி காலகட்டத்தில் காட்டில் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ தருமனுக்கு தாகம் எடுக்கிறது. இப்போ தண்ணி குடிக்கலாமே அப்படின்னு யோசித்து விட்டு நகுலன்ட்ட சொல்கிறான் தருமன், தண்ணி இருந்தால் பார்த்துட்டு வா அப்படின்னு. நகுலன் போனால் அங்கே ஒரு பொய்கை இருக்கிறது, ஒரு குளம் இருக்கிறது. அந்த குளத்தில் போய் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு போகிற போது ஒரு அசிரிரி கேட்குது, சாகசம் செய்யாதே நகுலா, நான் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொன்ன பிறகு நீ இந்த தண்ணீரை அருந்து அப்படின்னு சொல்லுது. ஏதோ ஒரு குரல் கேட்குது அப்படின்னு அசட்டையாக அதை சட்டை செய்யாமல் நகுலன் தண்ணியை குடிக்கிறான். உடனே மயக்கமடைந்து கீழே விழுத்து விடுகிறான். அடுத்து நகுலனை காணாமே அப்படின்னு சொல்லிட்டு பீமன் போகிறான், அர்ஜுனன் போகிறான், சகாதேவன் போகிறான். எல்லோரும் இதே போல தான். அசிரியின் குரலுக்கு காது கொடுக்கல, பதில் சொல்லலை. எல்லாரும் மயக்கமடைந்து மூர்ச்சையாகி விட்டார்கள். என்னப்போ போன ஆட்கள் யாரையுமே காணாமே அப்படின்னு கடைசியாக தருமர் போகிறார். பார்த்தா எல்லாரும் உயிரற்று கிடக்கிறாங்க, மூர்ச்சையாகி போய் கிடக்கிறாங்க. நகுலன், சகாதேவன், பீமன், அர்ஜுனன்லாம். தருமருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு, அதிர்ச்சி ஆயிடுச்சு. அப்போது மீண்டும் அந்த அசிரிரி அந்த குரல் கேட்கிறது, சாகசம் செய்யாதே தர்மா, என் கேள்விகளுக்கு பதில் சொன்ன பிறகு நீ நீரை அருந்து. தருமர் நான் பதில் சொல்கிறேன் என்று ஒத்துக்கொள்கிறார். கேள்வி பதில் தொடர்கிறது. அந்த யட்சனின் கேள்விகள், தருமனின் பதில்கள் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ரொம்ப அடர்த்தியானது, ஆழமானது, தத்துவ விசாலம் கொண்டது. நான் அதை படிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். யட்சன் கேட்கிறான், எந்த மனிதன் துணை உள்ளவனாக இருப்பான்? தருமா சொல். தருமன் சொல்கிறான், தைரியம் உள்ள மனிதன் தான் துணை உள்ளவனாகிறான். யட்சன் கேட்கிறான், மனிதன் எவ்வாறு புத்திமானாகிறான்? தருமன் சொல்கிறான், பெரியோர்களை அண்டுவதால் மனிதன் புத்திமானாகிறான். யட்சன் கேட்கிறான், பயிரிடுபவர்களுக்கு எது சிறந்தது? பதில், பயிரிடுபவர்களுக்கு மழை சிறந்தது. யட்சன் அடுத்த கேள்வி கேட்பான். ரொம்ப முக்கியமான கேள்வி, நான் குறித்து வச்சுக்கிட்ட கேள்வி. செல்வம் உள்ளவனாக இருந்தாலும் அறிவாளியாக இருந்தாலும் எந்த மனிதன் வாழும்போதே உயிரற்றவனாக இருக்கிறான்? உன்கிட்ட பணம் இருக்கலாம், நீ பெரிய அறிவாளியா இருக்கலாம், ஆனாலும் நீ வாழுகிற போதே எப்போது உயிரற்றவனாக கருதப்படுவாய்? தருமர் சொல்கிறார், தேவதைகள், விருந்தாளிகள், வேலைக்காரர்கள், முன்னோர்கள், இவர்களுக்கு மரியாதையுடன் உணவு தராதவன். ரொம்ப முக்கியம், மரியாதையுடன் உணவு தராதவன். அப்படி நீ உணவு கொடுக்கவில்லை என்றால் நீ வாழுகிற போதே இறந்ததற்கு சமம். யட்சன் அடுத்த கேள்வி, தாங்கும் சக்தியில் பூமியை விட அதிக சக்தி வாய்ந்தது எது? நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் இந்த பூமி பந்து தான் நம்ம எல்லாரையும் தாங்கி கொண்டிருக்கிறது என்று. ஆனால் அந்த பூமியை விட தாங்கும் சக்தியில் எது சக்தி வாய்ந்தது? தருமர் சொல்கிறார், ஒரு தாயின் மனம். அடடா, எவ்வளவு ஆழமான பதில். இந்த பதிலை நான் சொல்லியிருக்க முடியுமா? யோசிச்சு பார்க்கிறேன். ஒரு தாயின் மனம்தான் அதிக சக்தி வாய்ந்தது. அது எல்லா துயரங்களை, எல்லா வலிகளை, வேதனைகளை தன் பிள்ளைகளுக்காக ஒரு தாயின் மனம் தாங்கிக் கொள்கிறது. அதைவிட வேறு எந்த சக்தியும் இல்லை என்று தர்மன் சொல்கிறான். ஒரு மனிதனுக்கு ஆகாயத்தை விட உயர்ந்தது எது? என்ன பதிலாக இருக்க முடியும்? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தர்மர் சொல்கிறார், அவனுடைய தந்தை. ஆகாயத்தை விட உயர்ந்தது ஒருவனுக்கு அவனுடைய தந்தை. அடுத்த கேள்வி, காற்றை காட்டிலும் வேகமானது எது? யோசிச்சு பாருங்க, காற்றை விட எது வேகமாக போகும்? தர்மர் சொல்கிறார், மனிதனின் மனம். மனத்துக்கு நிகராக வேறொன்று வேகமாக போகாது. அதனால தான் இந்த மனதை கட்டுப்படுத்த எல்லாரும் முயற்சித்தார்கள். இன்னொரு கேள்வி, புல்லை விட அலட்சியமாக கருதிவிடத்தக்கது எது? சிறு புல்லனை நான் நினைத்தேன் சொல்வான்ல, அப்படி புல்லனை அப்படி நீ அலட்சியமாக அதை தள்ளிட்டு போயிடணும். எதை அப்படி தள்ளிட்டு போகணும்? கவலையை அப்படி ஒதுக்க வேண்டும் என்று தர்மன் சொல்கிறான். எவ்வளோ ஆழமான பதில் பாருங்க. கவலையை எவ்வளோ பெரிய கவலையாக இருந்தாலும் புல்லனை கருதி அதை துச்சமாக நீங்கள் மதிக்கணும். தூங்கும்போது கண்களை மூடாமல் இருப்பது எது? மீன்.
பிறந்ததும் அசைவற்று இருப்பது எது? முட்டை. தன்னுடைய வேகத்தினாலேயே வளர்வது எது? ரொம்ப அற்புதமான பதில், நதி. தன் ஊரை விட்டு போகிறவனுக்கு நண்பன் யார்? இந்த கேள்வி நீங்க யோசிச்சு பாருங்க. தான் ஊரை விட்டு ஒருத்தன் போறான், அப்படி போகிறவனுக்கு நண்பன் யாராக இருக்க முடியும்? நமக்கு தெரியாது யாரு வருவார்னு. ஆனால் தர்மர் சொல்கிறார், அவன் பெற்ற கல்விதான் நண்பனாக இருக்கும். எங்க போனாலும் உனக்கு உறுதுணையாக இருப்பது உன் கல்வி. வீட்டில் இருப்பவனுக்கு தோழமை தருவது யார்? அவன் மனைவி. நோயாளிக்கு நண்பன் யார்? நல்ல வைத்தியன். சாகிற போகிற நிலையில் இருப்பவனுக்கு யார் உற்ற தோழன்? ரொம்ப முக்கியமான கேள்வி. சாக போற நிலையில் இருக்க உனக்கு அந்த நேரத்தில் யார் உற்ற நண்பனாக இருக்க முடியும்? தர்மன் சொல்கிறான், அவன் செய்கிற தர்மம். புகழ் எதில் நிலை பெற்று இருக்கிறது? புகழ், நிலையான புகழ் என்று ஒன்று உண்டா? அந்த புகழ் எதில் நிலை பெற்று இருக்கிறது? தர்மர் சொல்கிறார், ஒரு மனிதன் செய்யும் தானத்தில் புகழ் நிலை பெற்றிருக்கிறது. ஒருவனோட சுகம் எதனால் நிலை பெறுகிறது? இந்த சுகம் சொல்கிறோமே, சுகம் எப்படி நிலை பெற்றிருக்கிறது? நல்லொழுக்கத்தின் மூலமாக. ரொம்ப ஆழமான பதில், நீங்க யோசிக்கணும். சொர்க்கத்தன்மை எதன் மூலம் நிலை பெறுகிறது? சத்தியத்தை காப்பாற்றுவதன் மூலம். ஒரு மனிதன் பெறக்கூடிய லாபங்களுள் எது சிறந்தது? நோயின்மை தான் சிறந்தது. நீ பெறக்கூடிய லாபங்களில் சிறந்தது நோயின்மை. ஒரு மனிதன் பெறக்கூடிய சுகங்களில் உயர்ந்தது எது? மன திருப்தி. மன திருப்தி தான் நீ அடைகிற சுகங்களிலேயே உயர்ந்தது அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எதை விடுகிற மனிதன் பொருள் உள்ளவன்? ஆசையை விடுகிற மனிதன் பொருள் உள்ளவன். எந்த மனிதன் நரகத்தை அடைவான்? தானம் செய்வதாக கூறிவிட்டு இல்லை என்பவன் நரகத்தை அடைவான். செல்வம் இருந்தும் பிறருக்கு கொடுக்காதவன். இந்த உலகில் எது ஆச்சரியம் தருகிறது? எச்சன் கேட்கிறார். அப்போது தர்மன் சொல்கிறார், இந்த உலகில் தினந்தோறும் இருக்கக்கூடிய மனிதர்களை பார்த்த பிறகும் தனக்கு மரணம் இல்லாதது போல் பொருள் சேர்க்கக்கூடிய மனிதர்களை பார்க்கிற போது ஆச்சரியம் ஏற்படுகிறது. ரொம்ப நீண்ட நெடிய உரையாடல், ரொம்ப பெரிய ஆழமான அடர்த்தியான தத்துவ கருத்துக்களை தர்மர் மூலம் பேசப்பட்டிருக்கும் இந்த புராணத்தில். அது இந்த உரையாடல் முடிந்த பிறகு, உன் பதில்கள் எல்லாம் எனக்கு திருப்தி, எச்சன் சொல்வார். உன் பதிலெலாம் எனக்கு திருப்தி. இப்போ இறந்து கிடக்கிறதுல ஒரே ஒரு தர நான் உயிர் பிழைத்து தருகிறேன். உன் பதிலில் திருப்தி அடைந்து யாரை உயிர் பிழைக்க வைக்க? பார்த்தால் எல்லாரும் இறந்து கிடக்கிறாங்க. அப்போ தர்மர் சொல்கிறார், எனக்கு நகுலனை எனக்கு திருப்பித்தா. அப்போ எச்சன் கேட்குறான், ஏன் நகுலனை மட்டும் கேட்கிற? நீ குருச்சேத்திரர்களோடு நீ துரியோதனர்களோடு நீ போர் புரியணும் அப்படின்னா உனக்கு அர்ஜுனனும் பீமனும் தானே தேவை, ஏன் நகுலனை கேட்கிறாய்? இப்போ தர்மர் சொல்கிறார், வெற்றி முக்கியம்தான். துரியோதனர்களோடு நான் மோத போகிறேன், அதில் எனக்கு வெற்றி முக்கியம்தான். ஆனால் வெற்றியை காட்டிலும் முக்கியம் தர்மம். தர்மம் தான் நிலைச்சிருக்கும். எனக்கு அர்ஜுனன் முக்கியம் இல்லை, பீமன் முக்கியம் இல்லை. நகுலன் ஏன் முக்கியம் தெரியுமா? குந்தி தேவியின் புதல்வனாக நான் இருக்கிறேன், ஒருத்தன் இருக்கிறேன். ஆனால் என் சிற்றன்னை மாத்திரியின் புதல்வனா நகுலன் மட்டும்தான் இருக்கிறான். அவனை தான், அந்த தர்மத்தை நான் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லுவான். அப்போ அந்த அசிரீரி குரல், அந்த எச்சன் மாறி, நான் தான் தர்ம தேவதை, உன் பதில்களால் திருப்தியுற்றேன், நீ தர்மத்தின் தலைவன், உன்னை சோதிப்பதற்காக நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி எல்லோரையும் உயிர்ப்பிக்கும். இந்த தர்ம தேவதைக்கும் தர்மனுக்கும் இடையே நடைபெற்ற அந்த உரையாடல், அதற்குள் இருக்கிற அந்த பதில், ஆழமான தத்துவ கருத்துக்கள், நான் திரும்ப திரும்ப அவ்வப்போது அதை யோசித்து கொண்டே இருப்பேன். அந்த சிந்தனை விதைகளைத்தான் மீண்டும் இங்கே தூவியிருக்கிறேன். மற்றொரு சிந்திக்க சில நிமிடங்கள் பகுதியில் உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.